பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இன்று தேவன் உங்களுக்கு தந்த வார்த்தை அப்போஸ்தலர்கள் 15:17. பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். ஹல்லேலூயா. உடைஞ்சு போயிருக்கீங்களா? இந்த காரியத்தால இருதயமே நொறுங்கிடுச்சு, இதுக்கப்புறம் இது நிலை நிற்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களை பார்த்தா சொல்றாரு, என் சகோதரனே சகோதரியே, மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். ஹல்லேலூயா. வெளிநாட்டுல ஒரு பிரபல ஊழியக்காரர், ஆண்டவருக்காக அக்னியாய் ஊழியம் செய்தவர். அவர் ஒரு நாள் உடல்நல குறைபாடால படுத்துட்டாரு. அவருடைய சொந்தக்காரங்கள் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்த்து விட்டாங்க. அப்ப அங்க இருக்கிற டாக்டர் சொன்னாங்களா, இந்த மாதிரி உங்க உடம்பு கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சமாவது ஹீலிங் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் சொன்னாங்க, இல்ல ரொம்ப சீரியஸா இருக்கீங்க, கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால சரின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு போனதுமே ஒரு தனி ரூமுக்குள்ள போயிட்டு கதவை அடிச்சுட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் உமக்காக தான் நான் ஊழியம் செஞ்சேன், என்னுடைய உடம்பு இவ்வளவு குறைபாடா இருக்கே, உங்களுக்கு கவலை இல்லையா, எனக்கு நீங்க சுகம் தர மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆண்டவர் சொன்னாராம், நீ என்கிட்ட கேட்டியா, எனக்கு சுகத்தை கொடுங்க, நான் பலவீனமா இருக்கேன், என்கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த ஊழியக்கார, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அப்பவே பெர்ஃபெக்டான ஒரு ஹீலிங்க காட் கொடுத்திருக்காரு. 1 வாரம் கழிச்சு திரும்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்றதுக்கான எல்லா வசதிகளும் செய்துட்டாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, மறுபடியும் செக் பண்ணுங்க, என்ன ரீசெக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த டாக்டர் சொன்னாங்களாம், ஆல்ரெடி உங்க ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கு, போனதானே செக் பண்ணோம், 1 வாரத்துல என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல நீங்க மறுபடியும் செக் பண்ணுங்கன்னு சொல்லவே திரும்பவும் செக் பண்ணிருக்காங்க. ஒரு நோய் இல்லாம பெர்ஃபெக்டான ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. டாக்டருக்கு ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு சுகம் கிடைச்சு, எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த சர்வன் சொன்னாராம், என்னோட டாக்டர் கிட்ட, என்னோட மருத்துவர்கிட்ட நான் போனேன், சுகத்தை கொடுத்தாருன்னு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாதா நம்மளுடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள், இந்த காலத்துல இடிக்கப்பட்டு போயிருக்கேன், இந்த காலத்துல நான் வேதனைப்பட்டு போயிருக்கேன்னு சொல்லி இத போய் நான் சொல்லணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கறதான், என்கிட்ட என்னுடைய சமூகத்துக்கு வர மாட்டியா? ஒரு வசனம் இருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம கேட்கணும் நாடு விரும்பும் போது நம்ம கண்டிப்பா கேட்கறதுல தவறு எதுவும் இல்லையே. என்னுடைய சமூகத்தை என் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கும் போது தவறு எதுவும் இல்லையே. ஒரு நாளாவது அவர் ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே, இந்த கருத்துல உடைக்கப்பட்டு போனேன், மறுபடியும் நான் கட்ட முடியாத அளவுக்கு நான் உடைக்கப்பட்டு போனேன், என்னை சீர்படுத்துங்க, மறுபடியும் என்னை செவ்வையாய் நிறுத்துங்கன்னு சொல்லி ஜெபிங்க. உங்களை மறுபடியும் சீர்படுத்தி அந்த விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் அவர் செவ்வையாய் நிறுத்துவார். ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அநேக காரியங்களால தகப்பனே உம்முடைய பிள்ளையின் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கலாம் தகப்பனே, பழுதற்று போயிருக்கலாம், சுகப்படுத்த யாரும் இல்லை, எங்களை சரி பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் ராஜா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் அவர்களை சீர்படுத்தி செவ்வையாய் நிறுத்துவீராக ராஜா. பழுதாய் போனவைகளை அப்புறப்படுத்துங்க, மறுபடியும் செவ்வைப்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளை வெளிச்சமாய் பிரகாசிக்க செய்யுங்க. உம்முடைய கரத்திலே வேதனை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் கிரியை செய்வீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். God bless you.